சரி சரி சரி, நான் வந்துட்டேன். நான் முடிச்சு கால் பண்ணுறேன். ஹாய், ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ வந்து மே மாதம் இல்லையா? மே மாதம் வணக்க மாதம். ஸோ நம்ம இப்போ வந்து எல்லா சர்ச்சஸ்லையுமே வந்து குறிப்பாக வேளாங்கண்ணியில், அதே மாதிரி பெசநகரில் இருக்க நிறைய சர்ச்சில் வந்து ரொம்ப காமன் லே பீப்புள் கிட்ட உங்கள் வாழ்க்கையில் மாதம் என்ன அற்புதம் செஞ்சுருக்காங்க, நீங்கள் உங்கள் மாதா மேலே உங்களுக்கு எவ்வளோ பக்தி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம கேட்டிருப்போம். நம்ம ஒரு படி மேலே போய் ஃபாதர்ஸ் அவங்க லைஃப்பில் வந்து மாதாவுடைய ரோல் என்ன, அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப்பில் நடந்த மிராக்கிள் என்னன்றத ஒரு பங்கு சாமியார்கிட்ட போய் பங்கு சாமியார்கிட்ட ஒரு ப்ரீஸ்ட் கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இப்போ வந்து எங்கள் பங்கு சாமியாரை பார்க்கலான்னு வந்திருக்கேன். பிசி மேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அவர்கிட்ட வந்து மாதா லைஃப்பில், அவங்க லைஃப்பில் மாதாவுடைய ரோல் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுனாக்கா வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணாலே கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம போய் எங்கள் பாரிஸ் ப்ரீஸ்ட்டை மீட் பண்ணலாம். அம்மா உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழும் பல துயரம். அம்மா உம்மை கூப்பிடும் ஒரு நிமிடம் பறந்து போகும் என் வாழ்வின் பல துயரம். இந்த சர்ச் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பழமையான சர்ச். ஸோ நிறைய மெமரி இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். எங்கள் பங்கு சாமியாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மாதா பக்தி செஞ்சவங்க. ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். டெய்லி நீங்கள் ஒரு அறுபத்தேடல் டிவியில் நடக்கிற மாஸ்லாம் பார்த்துருக்கேங்க, ரெகுலர் மாஸ்லாம். சத்தமே பயங்கரமாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. ஸோ வாங்க ஸோ மீட் பண்ணலாம். ஸோ சத்தம் கேட்குது, அதுக்கு வந்துருக்கு, சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மைக்கு ரெடி, கேமரா ரெடி, கொஸ்டின்ஸ் ரெடி, போலாமா? லாரன்ஸ் வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. வாங்க வாங்க. நல்லா போயிட்டு லாரன்ஸ், உங்க பணியெல்லாம் எப்படி போயிட்டு? உட்காரு. எப்படி போயிட்டு இருக்கு பணிகள்லாம்? நல்லா போயிட்டு இருக்கா? சந்தோஷம். இப்போ மே மாதம் இல்லையா, வணக்கம் ஆரம்பிக்கிறதுனால பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு மாதா பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம். மற்ற ரெகுலராக வந்து இப்போ வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், பெசநகரில் இருக்கட்டும், அவங்க வந்து ரெகுலராகவே வந்து பேட்டி எடுப்பாங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன புதுமை நடந்திருக்கிற மாதிரி. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஃபாதர்ஸ் கிட்ட கேட்போம். ஒரு லெவல் அதிகமாக போய் ஃபாதர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பில் மாதா எவ்வளோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கேட்கும்போது மக்களுக்கு இன்னும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அவங்க வந்து இன்னுமே ஆன்மீகத்தில் மாதா கிட்ட வர்றதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்குன்றதுனால ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பொங்க சாமியார் கிட்ட போயிடலாம். உங்ககிட்ட வந்து சந்தோஷம். நான் ஒரு நாலு கேள்வி மட்டும் வச்சிருக்கேன், நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதில். சரி. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, அன்னை மரியா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவம், அவங்களுடைய ரோல் என்ன? ஒரு குருவானவரா அன்னை மரியாதை வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானவங்களா இருக்கிறாங்க. குருவானவராக இருக்கிறதுனால ஒரு நெருக்கம், எனக்கு அன்னை மரியாதைக்கு ஒரு நெருக்கம் உருவாகியது. என்ன நெருக்கம் அப்படின்னா, என்னுடைய தாய் போன்ற ஒரு உணர்வு எனக்கு எப்பொழுதுமே இருக்கு. அன்னை மரியாதை உரிமையோட அன்னை மரியாதைகிட்ட எது வேண்டுமானாலும் போய் கேட்கலாம். என் தனிமையில் அன்னை மரியாதைக்கு செபிக்கலாம். ஏதாவது பரிந்துரைகள் என்கிட்ட சொல்லி, ஃபாதர் இதுக்காக வேண்டிக்குங்க, இந்த குணமாகறதுக்காக செபிங்க,
கஷ்டங்கள் போகிறதுக்காக மன்றாடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அன்னை மரியாள்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறது உண்டு. இதனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அன்னை மரியாளோடு ஒரு நெருங்கிய அனுபவம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கு. அதனால் நான் அன்னை மரியாளை என்னுடைய சொந்த தாய் போல ஒற்றி அன்னை மரியாளிடத்தில் நான் ஜெபிப்பது உண்டு. அன்னை மரியாளிடத்தில் நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் மாதாக்கிட்ட நான் வேண்டி எனக்கு நடந்துருக்கிற மாதிரி நான் மிராக்கிள் இருக்கா? அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அனுபவம் அப்படின்னா இந்த அனுபவத்தை தவிர நான் வேறு எதையும் சொல்ல முடியாது. குறிப்பாக நான் இந்த உலகத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய அப்பா அம்மாவனுடைய அனுபவம் தான் அன்னை மரியாள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்த ஒரு பெரிய அதிசய அனுபவமாக நான் பார்க்குறேன். அன்னை மரியாள் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என் குடும்பத்தின் மீது பொழிஞ்சாங்க அப்படின்னா, என்னுடைய தாய் தந்தைக்கு 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்படி குழந்தை இல்லாமல் காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும்போது அவங்களுடைய நம்பிக்கையின் பேரில் அன்னை மரியாளுடைய திருத்தலத்துக்கு போயிருக்கிறாங்க, வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறாங்க. இப்போ வேளாங்கண்ணிக்கு போய் என்னுடைய அம்மா சொன்னது, மடிப்பிச்சை கேட்டு உன்னை வரமாக வாங்கிட்டு வந்தப்பா. அன்னை மரியாள்கிட்ட அப்போ சொன்னோம், காலங்கள் கடந்துட்டே போயிடுது, நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த குழந்தைய உங்களுக்கு காணிக்கையாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிட்டு வந்தேன் மாதாம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டு வந்ததும் அந்த வேண்டல் நிறைவேறியதும், அந்த நிறைவேறியதுனால இன்னைக்கு நான் ஒரு குருவானவராகவும் இருக்கேன். இதுதான் எங்கள் குடும்பத்தில் அன்னை மரியாள் செய்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என் அப்பா அம்மாவுக்கு. எனக்கு ஸோ இப்போது ஜெபமாலை ரெகுலராக சொல்கிறோம். நாங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம் எல்லாருமே ஜெபமாலை சொல்லி. உங்கள் வாழ்க்கையில் ஜெபமாலையோடைய அனுபவம்? ஜெபமாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது ஒரு ஒரு பாதுகாப்பு கருவியாக நான் பார்க்குறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதுகாப்பு கருவியாகவும், ஒரு வெற்றியின் கருவியாகவும், வெற்றியினுடைய அடையாளமாகவும், மீட்பின் சின்னமாகவும் இந்த ஜெபமாலை. அதை நம்பிக்கையோட ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் போது எனக்குள்ளேயே ஒரு புத்துணர்வு, ஒரு புதிய ஆற்றல், புதிய வல்லமை எனக்குள்ளே வருவதை நான் உணர்ந்திருக்கிறேன். குறிப்பாக வாழ்க்கையில் சில நேரங்களில் சோர்வுகள் வரும்போது, தளர்ந்து போகும்போது, ஏதாவது வேண்டுதல்கள் வைத்து செபிக்கும் போது இந்த ஜெபமாலையை சொல்ல சொல்ல மன உறுதியும் ஆற்றலும் வல்லமையும் எனக்கு வருவதை நான் உணர்ந்திருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அதனால் நான் எல்லாருக்கும் சொல்லிக்க வேண்டியது என்ன, ஒரு குருவானவராக இருந்து கொண்டு உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், வல்லமை, சக்தி வேண்டும் என்றால் வெற்றியின் அடையாளமான, நம்பிக்கையின் அடையாளமான, மீட்பின் அடையாளமான இந்த ஜெபமாலையை தொடர்ந்து நாம் எல்லாருமே சொல்லிக்கணும், சொல்லணும். அதனுடைய மறை உண்மைகளை தியானிக்கணும். அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுனதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை நாமும் நம்முடைய குடும்பமும் அன்றாடம் பெற்றுக்கொள்வோம். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், துன்பமான தருணங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நோய் நொடிகள் வந்தாலும் இந்த ஜெபமாலையை ஜெபிக்கிறது வழியாக நமக்கு ஒரு ஆற்றல், சக்தி பிறக்குது, வல்லமை பிறக்குது அப்படின்றத நான் உணர்றேன். அதனால இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் அதை அறிவுறுத்தேன். அவங்கள நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கா? நான் ரொம்ப சின்ன பையன், நிச்சயமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸை பற்றி நிறைய அனுபவங்கள், அவருடைய வாழ்க்கை எனக்கு நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவர் அந்த உலகத்தின் மீது வைத்த அன்பு, இயற்கை மீது செலுத்திய ஆர்வம், இது எல்லாமே என்னையும் அது போல ஒரு தூண்டுதலுக்குள்ளே எழுப்பி அமைதிக்காக, இந்த உலகத்தினுடைய சமாதானத்திற்காக, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு அடித்தளமாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. அது எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இந்த போப்பு தான் பார்க்க முடியல, அடுத்த போப்பை பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அது கடவுளுடைய மிகப்பெரிய. தாரா, தேங்க்யூ. உங்களுடைய பணி சிறக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக மேலும் மேலும் இதை பார்க்குற நிறைய மக்கள் விழிப்புணர்வு பெற்று அன்னை மரியாதை மீது நம்பிக்கை. God bless you. Take care. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியாதை.